எனக்கு அது எப்படி ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த வேர்ட் கட் பண்ண சொன்ன இன்டர்வியூல ஆனா வந்துடுச்சு. கொஞ்சம் கூச்சம் அதிகமா இருந்தது. ஏன்னா நான் உள்ள ஃபர்ஸ்ட்டு வந்து மியூசிக் பண்ணணும் அப்படின்னு. ம். ஃபர்ஸ்ட்டு ஓ! மியூசிக் தான். ஓ! அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ம். டைரக்டர் ஓகே மியூசிக் ரொம்ப பொறுமையா இருக்கு. அவ்வளோ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கோம். அதனால வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், டைரக்டர் அப்படி ஓகே உட்காந்து தூங்கிட்டே இருப்பேன். தூங்கிட்டே இருந்தா தான் கதை வரும். ஸோ படுத்து படுத்து யோசிச்சுட்டே இருந்த கதை. ஸோ இப்போ கேமரா நான் பேசாத ஆளாச்சே எப்படி ஒரு கேமராமேன் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வேணும்னா எப்படி அப்போ கேமரா கற்றுக்கிட்டு நம்மளே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா விஸ்காம் அப்படி தான் ஆரம்பிச்சது. அது ஆக்டிங் சான்ஸாக மாறுது. இது எப்படி வருதுன்றது ஒரு சின்ன ஸ்டோரி. ஆக்டிங் மாறினோடனே நடிக்கணும் எப்படி நடிக்கிறது எதுவுமே தெரியாது. சிரி அப்படின்னா கூச்சமாக இருந்துச்சு. இல்லை க்ளோஸ்அப்பில் பல்லு பெருசாக தெரியும் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. என்னால் ஒரு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே இப்போ டேரக்டர்ஸ், எல்லாருமே பெரிய டேரக்டர்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்துச்சு. அஹ் ஏன் எனக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்குது, ஏன் என்னால் பேச முடியல, ஸோ அது கூச்சம் எப்படி நான் பிரேக் பண்ணுறேன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அது தப்பு. ஸ்மோக் பண்ணார். ஸோ என்னால் அது ஓகே ஒரு 4 பேர் கான்ஃபிடென்ட்டாக எடுத்து அது முக்கியமாக வந்து ஒரு காலேஜ் எதிர்க்கெல்லாம் என்னால் அதை பிரேக் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தேன். ஆக்ஷன்னா அதை பண்ண முடியுதா, ஆக்ஷன் சொல்லும்போது கரெக்டாக அப்போ வந்து என்னால் மூக்கில் போயிடும். அந்த மாதிரிலாம் உடஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் தேட்டர் வந்துச்சு. ஓகே தேட்டர் போயிட்டு ஆக்டிங் என்னன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து கேமரா வந்து இப்போது பயங்கர கான்ஷியஸாக இருக்கும். என்னோட வீட்டில் கூட இல்லை இப்போ என்னோட ஃப்ரெண்ட் இருந்தால் கூட அவங்க எதனா ஃபோட்டோனா அதை சாப்பிடும்போது ஃபோட்டோ எடுத்தால் கூட எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கேமரா எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு அலர்ட்டாக என் ஃபோனில் நான் வந்து பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ஒட்டின மாதிரி நான் வந்து சின்ன ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருப்பேன். என்னை பார்க்கும்போது எனக்கு அலர்ட்டாக இருக்கும். அந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. குக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பண்ணது 2வது மூவியை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அழக்கூடாது அப்படின்ற ஃபீல் ரொம்ப அழுது ஒரு மாதிரி பெயினாக நான் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணக்கூடாது. என்கிட்ட வர டேரக்டர்ஸ் எல்லாம் என்னை வந்து சிரிக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், ஃபன் இருக்குது லைஃப்பில். ஃபன்னுன்றது ரொம்ப முக்கியமான வேர்ட் சார் என் லைஃப்பில். ஹாப்பி மேன் சொல்லியிருக்கணும் நான் அவங்கள. ஃபன் மேன் சொல்லிட்டேன். அதை ஹானராக தான் சொன்னேன். எனக்கு வர ஸ்கிரிப்ட் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அது இருக்குது. அந்த ஆக்ஷன் கட் முடிஞ்சதுக்கப்புறம் சில ஆங்கோஸ் இருக்குது. பிகினிங்கில் வந்து அதை எப்படி என்னை வந்து நான் ரிகவர் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ வந்து நான் தெளிவாக இது என்னோடய ஒர்க்கு, நான் எதுவாக இருந்தாலும் அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணணும்.